கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளின் கால வேளையிலும் கூட தேவ செய்தியை உங்களோடு பேசும்படியாய் தேவன் எனக்கு கொடுத்த கிருபைகளுக்காய் நான் தேவனை துதிக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துதலை இந்த காலை வேளையில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 2025ஆம் ஆண்டினுடைய கடைசி ஓய்வு நாளில் தேவனுடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கின்றோம். தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டு வருகின்றார். அவனமாக இந்த கடைசி ஓய்வு நாளிலும் கூட அவருடைய சமூகத்தில் நாம் ஒரு சிலராக கூடி வரும்படியாக தேவன் நமக்கு கிருபையை கொடுத்திருக்கின்றார். அதற்காக நான் தேவனை துதிக்கின்றேன். இந்த டிசம்பர் மாதத்தில் கிறிஸ்து பிறப்பினுடைய அடிப்படையில் பல செய்திகளை இதுவரைக்கும் நாம் கேட்டிருக்கின்றோம். இன்றைக்கு இந்த கடைசி ஓய்வு நாள் காலையில் நம்முடைய செய்தியினுடைய தலைப்பு த ஃபெய்த்ஃபுல்னஸ் ஆஃப் காட் இன் எவ்ரி சீசன் என்று சொல்லிக்கொண்டு, எக்காலத்திலும் கர்த்தரின் உண்மை என்று சொல்லிக்கொண்டு அதனுடைய தலைப்பு இருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய தேவன் எந்த சூழ்நிலையிலும், எந்த காலத்திலும், எந்த நேரத்திலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று. நாம் ஒருவேளை உண்மையில் உள்ளவர்களாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு தான் இன்றைக்கு நமக்கு தலைப்பு இருக்கின்றது. அதற்கு ஆதாரமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பகுதி தான் இந்த 90வது சங்கீதம். இந்த 90வது சங்கீதத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இதை எழுதினது மோசே என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் ஜெபம் என்று சொல்லிக்கொண்டு, எ ப்ரேயர் ஆஃப் மோசஸ் த மேன் ஆஃப் காட் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். மோசேயுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது தேவனோடு மிகவும் நெருக்கமாக, தேவனை முகமுகமோடு பேசின ஒரு மனுஷனாக இருக்கின்றார். பழைய ஏற்பாட்டில் சில மக்கள் தேவனோடு அவர்கள் பேசி இருக்கின்றார்கள். அதில் மிகவும் அதிகமாக தேவனால் உபயோகிக்கப்பட்ட ஒரு மனுஷன்தான் இந்த மோசே என்று சொல்லிக்கொண்டு நாம் வேதத்திலிருந்து நாம் பார்க்கின்றோம். மோசேயினுடைய ஆரம்ப நாட்களில் பார்வோனுடைய அரண்மனையில் வாழ்ந்தவர். தன்னுடைய வாழ்க்கையினுடைய மிடில் பகுதியில், மத்திய பகுதியில் நாம் பார்க்கின்ற பொழுது அவர் வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கின்றார். தன்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி பகுதியில் தேவன் அவரை அழைத்து இஸ்ரவேல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து வருவதற்காக மோசேயை அனுப்புகின்றார். மோசே இந்த மக்களை 40 வருஷ காலமாக இந்த வனாந்திரத்தில் அவர் வழிநடத்தி கொண்டு வருகின்றார். இந்த வனாந்திரத்தில் வழிநடத்தி கொண்டு வருகின்ற பொழுது மோசே தேவனுடைய குணாதிசயங்களை மிகவும் அழகாக அவர் பார்த்திருக்கின்றார். தேவன் எவ்வளவு தூரம் உண்மை உள்ளவராய் இந்த மக்களை வழிநடத்தி கொண்டு வருகின்றார். இந்த மக்கள் தேவனுக்கு விரோதமாக பல நேரங்களில் அவர்கள் முறுமுறுத்த பொழுதிலும், தேவனுக்கு விரோதமாக இருந்த பொழுதிலும் கூட தேவன் இந்த மக்களை உண்மை உள்ளவராய் அவர் அழைத்து அவர் வழிநடத்தி கொண்டு வருகின்றார். ஏன் தேவன் இந்த மக்களை அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து வருகின்றாரே என்றால், தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கின்றபடியினால் அவருடைய பிதாக்களாகி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் வண்ணமாக தேவன் இந்த மக்களை அழைத்து வருகின்றார். அது மோசேக்கு நன்றாக தெரியும். ஆனால் அதே நேரத்தில் மோசே பார்க்கின்ற பொழுது இந்த மக்கள் அதிகமாக மடிந்து கொண்டிருக்கின்றார்கள், அழிந்து கொண்டிருக்கின்றார்கள். பாருங்கள், இந்த மோசேயுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும் என்று சொல்லிக்கொண்டு யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு சில நேரங்களில் நமக்கு மிகவும் வேண்டியவர்கள் அல்லது நமக்கு தெரிந்தவர்கள், நம்முடைய உறவினர்கள் மறிக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அந்த செய்தி நமக்கு வருகின்ற பொழுது அது நம்மை மிகவும் தாக்குகின்றது. இங்கே மோசேயுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது ஆவரேஜாக, சராசரியாக கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 40 மரணத்தை பார்த்த மனுஷன்தான் இந்த மனுஷன். வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு வருகின்ற மக்கள் அனைவரும் 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள். ஒருவரும் வாக்குத்தத்தம் கொடுத்து கானான் தேசத்துக்குள்ளாக செல்ல மாட்டார்கள் என்று சொல்லிக்கொண்டு தேவன் சொல்லியிருக்கின்றார், 2 பேரை தவிர. அப்படி என்றால் இந்த 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட 20 வயதுக்குள்ள மேலுள்ள ஆண் மக்கள் மற்றும் பெண்கள் இருக்கின்றார்கள், பிள்ளைகள் இருக்கின்றார்கள். இவர்கள் பார்க்கின்ற பொழுது சராசரியாக நாம் பார்ப்போமே என்றால் 40க்கும் மேற்பட்ட மரணங்கள். தன்னோடு கூட இருக்கின்ற மக்கள், தான் அழைத்து வருகின்ற மக்கள், தன்னை நம்பியிருக்கின்ற மக்கள், இந்த மக்களில் இத்தனை பேர் மறிக்கின்ற பொழுது எப்படி அவருடைய மனநிலைமை இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு யோசித்து பாருங்கள். எனவே யோசித்து பார்க்கின்றார், தேவன் இப்படி உண்மை உள்ளவராக இருக்கின்றார். ஆனால் மக்கள் நாம் பார்க்கின்ற பொழுது உண்மையற்றவர்களாக அவர்கள் மடிந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே தேவனே என்று சொல்லிக்கொண்டு தான் இதை ஜெபிக்கின்றார். நீர் எங்களுக்கு அறிவை கொடுக்க வேண்டும், இந்த உலகத்தில் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நீர் எங்களுக்கு கற்பித்து கொடுக்க வேண்டும், நீர் எங்களுக்கு காட்ட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தான்
என்ன செய்கின்றாரே என்றால் இந்த ஜெபத்தை, இந்த 90வது சங்கீதத்தை அவர் எழுதுகின்றார். இது ஒரு நல்ல சங்கீதம். நீங்கள் வீட்டுக்கு சென்று நேரம் எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். இதனுடைய அடிப்படையில் ஒரு பாடலும் இருக்கின்றது. ஐசக் வாட்ஸ் என்று சொல்லக்கூடியதான நபர் எழுதின ஆங்கில பாடல். அதனுடைய தமிழாக்கம் கூட இருக்கின்றது. நம்முடைய பாடல் புத்தகத்திலும் இருக்கின்றது. கர்த்தாவே யுக யுகமாய் எம் துணையானீரே என்று சொல்லிக்கொண்டு அந்த பாடல் வரும். பாமாலைகளில் இருக்கின்றது என்று நினைக்கின்றேன். பின்னாடி இருக்கின்றது பாடல். இதை நாம் பார்க்கின்ற பொழுது மோசே இதை எழுதியிருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் இது எப்படி இருக்கின்றது? இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த உலகத்தில் தேவன் உண்மை உள்ளவராகவே இருந்து கொண்டிருக்கின்றார். அது நமக்கு நன்றாக தெரியும். நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை என்ன என்று சொல்லிக்கொண்டு இந்த 90 நாம் வாசித்த சங்கீதத்தில் 10வது வசனம் சொல்கின்றது, எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். அதுதான் நம்முடைய வாழ்க்கை. பாருங்கள், 70 வருஷம் 80 வருஷம். இன்றைக்கு கூட நான் பார்க்கின்ற பொழுது இந்த குளோபல் ஆவரேஜ், இந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சியை நான் பார்க்கின்ற பொழுது 72லிருந்து 73 வருஷங்கள். உலகளாவில் நாம் பார்க்கின்ற பொழுது சிங்கப்பூரில் கொஞ்சம் கூடுதல், 83 முதல் 84 வருஷங்கள். இதுதான் நம்முடைய வாழ்க்கை ஆவரேஜ். மேலேயும் இருக்கலாம், கீழேயும் இருக்கலாம். அப்படி என்றால் நம்ம ஒரு 80 வயசை நாம் எடுத்து பார்ப்போமே என்றால், if I have to compare myself, என்னை நான் பார்க்கின்ற பொழுது 3/4 of my life on this earth is gone. 3 பகுதி இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையானது சென்று விட்டது. what is left out is only 1/4. இருக்கின்றது 4/1 தான். 25% தான் இந்த உலகத்தில் இருக்கின்றது. மீதி நாட்களை நாம் கழித்து போட்டு விட்டோம். பாருங்கள், இதுதான் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் கூட. இன்னும் ஒரு சில நாட்களில் நாம் ஒரு புதிய வருடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்ல இருக்கின்றோம். 2025ஆம் வருடத்தை நாம் கடந்து 2026ஆம் வருடத்துக்குள்ளாக நாம் செல்ல இருக்கின்றோம். ஒவ்வொரு வருஷமும் வருகின்ற பொழுது இட் ரிமைண்ட்ஸ் அஸ் ஒன் திங். அது நமக்கு ஒரு காரியத்தை காண்பிக்கிறது. என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையானது, நம்முடைய வாழ்க்கையில் எஞ்சியிருக்கின்ற நாட்களானது குறைந்து கொண்டே வருகின்றது என்று சொல்லிக்கொண்டு, the days of our life what is remaining on this earth is getting reduced. அது கம்மியாகி குறைந்து கொண்டே வந்து கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொரு வருடம் செல்ல செல்ல நம்முடைய வாழ்க்கையானது குறைந்து கொண்டு வருகின்றது. எனவே இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாம் ஒரு புதிய வருடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்ல இருக்கின்றோம். இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என்னுடைய வாழ்க்கையானது எப்படி இருக்க வேண்டும்? நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு பிரியமுள்ளதாக நான் இருக்க முடியும் என்றால், என்னுடைய வாழ்க்கை பார்க்கின்ற பொழுது அது ஒரு நித்தியமான வாழ்க்கை கிடையாது. நாம் பார்க்க இந்த உலகத்தில் இருக்கின்ற வாழ்க்கையானது, நாம் மரிக்கின்ற மக்களாக இருக்கின்றோம். டெத் இஸ் வெரி சர்டன். நம்முடைய வாழ்க்கையில், எல்லாருடைய வாழ்க்கையிலும் மரணம் என்பது மிகவும் நிச்சயமாக இருக்கின்றது. பிகாஸ் we are only temporary beings on this earth. இந்த உலகத்தில் நாம் ஒரு நிரந்தரமானவர்கள் கிடையாது. அப்படி என்றால் how to make use of the time that we have on this earth? இந்த உலகத்தில் நமக்கு இருக்கின்ற நாட்களை நாம் எப்படி பிரயோஜனப்படுத்திக் கொள்வது? இந்த உலகத்தில் நாம் எப்படி தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்று சொல்லிக்கொண்டுதான் இந்த காலை வேளையில் நாம் இந்த பகுதியிலிருந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். பாருங்கள், இது ஒரு பெரிய சங்கீதம். 17 வசனங்கள் இருக்கின்றன. எனவே நான் எல்லா வசனங்களையும் விளக்கி சொல்ல போவதில்லை. சுருக்கமாக 3 காரியங்களை இந்த வேதத்திலிருந்து, இந்த வசனங்களிலிருந்து நான் பேசி நான் கடந்து செல்ல விரும்புகின்றேன். நீங்கள் வீட்டுக்கு சென்று நேரம் எடுத்து இதனை நீங்கள் பார்க்கும்படியாக நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக, முதல் 2 வசனங்களிலிருந்து மோசே என்ன செய்கின்றாரே என்றால், தேவனை நோக்கி பார்க்கின்றார். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் நான் தினந்தோறும் நாம் என்ன செய்கின்றோமே என்றால், நாம் வேதத்தை நாம் தியானிப்போம். நாம் சில நேரங்கள் தனியாக எடுத்து நாம் வேதத்தை தியானிப்பது, ஜெபிப்பது நாம் உண்டு. எனவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த வாழ்க்கையில் வாழ்கின்ற நாம் எப்படி இருக்க வேண்டுமே என்றால், முதலாவது மோசே செய்கின்ற வண்ணமாக இங்கே என்ன செய்கின்றாரே என்றால், முதலாவது அவர் தேவனை நோக்கி அவர் பார்க்கின்றார். அதான் நாம் பார்க்கின்ற பொழுது 1-2 வசனங்களில் பார்க்கின்ற பொழுது இந்த தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு அவர் பார்க்கின்றார். இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது தேவன் நித்தியத்தில் உள்ளவராக இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, தேவன் உண்மை உள்ளவராக இருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு முதல் 2 வசனங்களிலிருந்து அவர் பார்ப்பதை நம்மால் பார்க்க முடியும். பாருங்கள், நம்முடைய தேவனை நாம் பார்க்கின்ற பொழுது தேவன் நித்தியத்தில் இருக்கின்றார். இந்த 2வது வசனத்தில் அவர் சொல்கின்றார், பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். பாருங்கள், தேவனை நோக்கி பார்க்கின்றார். இந்த உலகமானது ஒரு நாள் படைக்கப்படுகின்றது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனம், இந்த உலகமானது ஒரு நாள் தேவனால் படைக்கப்படுகின்றது. எனவே நேரமாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் இருக்கின்ற பொருட்களாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, காலத்தில் ஒரு நாள் என்ன செய்கிறது என்றால் உருவாகின்றது. யூ ஆர் ஆல் கிரியேட்டட் ஒன் டே. ஆனால் தேவனை நாம் பார்க்கின்ற பொழுது தேவன் அனாதியில் இருந்து கொண்டிருக்கின்றார்.
இந்த காலத்திற்கு முன்பு அனாதியில் இருந்து கொண்டிருக்கின்றவர் தான் தேவன். தேவனுக்கு துவக்கம் உண்டு என்றால் கிடையாது, முடிவு ஒன்று என்றால் கிடையாது. வேதத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது, நான் ஆல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறேன், முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு வேதத்திலிருந்து தேவனை குறித்து நம்மால் பார்க்க முடியும். நம்முடைய தேவன் அனாதியில் இருக்கின்றவர். அவருக்கு காலம் என்பது கிடையாது. நம் காலத்தை பார்க்கின்ற பொழுது நமக்கு தான் காலம். ஒரு நாள் துவங்குகின்றோம், நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒரு நாள் துவங்குகின்றோம், நம்முடைய வாழ்க்கையை நாம் முடிக்கின்றோம். ஆனால் தேவனை பார்க்கின்ற பொழுது துவக்கம் ஆதியும் இல்லாதவர் அந்தமும் இல்லாதவர் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். எனவே இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பே, இந்த உலகத்தினுடைய முதல் படைக்கப்படுவதற்கு முன்பே யார் இருந்து கொண்டிருக்கின்றாரே என்றால் நம்முடைய தேவன் இருந்து கொண்டிருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். காட் இஸ் இட்டர்னல் என்று சொல்லிக்கொண்டு நாம் சொல்வோம். ஏனென்றால் தேவன் அனாதியில் இருந்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு துவக்கம் முடிவு கிடையாது. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்துடைய 17வது வசனத்தை நாம் வாசித்தாலும் சரி, வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்துடைய 8வது வசனத்தை வாசித்தாலும் சரி, இந்த வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது தேவன் அனாதியில் இருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நம்மால் அந்த இடங்களில் நம்மால் பார்க்க முடியும். அனாதியில் இருப்பது மாத்திரம் கிடையாது, அந்த தேவன் மாறாதவராக இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காட் இஸ் இம்மியூட்டபிள். தேவன் மாறுவாரா என்றால் தேவன் மாறுவதே கிடையாது. அப்படி என்றால் அனாதியில் இருந்து கொண்டிருக்கின்ற தேவன் மாறாத தேவனாக இருந்து கொண்டிருக்கின்றார். வேதத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது, நீங்கள் மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை வாசிப்போமே என்றால், நான் கர்த்தர், நான் மாறாதவர், எனவே யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாவதில்லை என்று சொல்லிக்கொண்டு தேவன் சொல்லியிருப்பார். நாம் ஏன் நிர்மூலமாகாமல் இருக்கின்றோமே என்றால் தேவன் மாறாதவராக இருந்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய தேவன் மாறாதவராக இருந்து கொண்டிருக்கின்றாரே என்றால் என்ன பொருள் என்றால், அவருடைய குணாதிசயங்களில் அவர் மாறாதவராக இருந்து கொண்டிருக்கின்றார். அப்படி என்றால் அவருடைய வாக்குத்தத்தங்கள் மாறுமா என்றால் அவருடைய வாக்குத்தத்தங்கள் மாறாது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். தேவன் நமக்கு என்ன வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கின்றாரோ அந்த வாக்குத்தத்தங்கள் மாறுமா என்றால் மாறவே மாறாது. ஏன் மாறாது என்றால் அதற்கு காரணம் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கின்றார், தேவன் மாறாதவராக இருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நம்ம பார்க்கிறோம். எனவே தேவனுடைய குணாதிசயங்களை நாம் பார்க்கின்ற பொழுது தேவனுடைய ஏராளமான குணாதிசயங்களை வேதத்திலிருந்து நம்மால் பார்க்க முடியும். நம்முடைய தேவன் அவர் அனாதியில் நித்தியத்தில் உள்ளவராக இருக்கின்றார், அவர் மாறாதவராக இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, 1வது வசனத்தில் சொல்கின்றார், ஆண்டவரே தேவரே தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். Thou hast been our dwelling place for all generation. காலாகாலமாய் தேவனே நீர் எங்களுக்கு அடைக்கலமாய் இருந்து கொண்டிருக்கின்றீர். யோசித்து பாருங்கள் அருமையானவர்களே, மோசே இதை சொல்கின்றார். தேவனை நோக்கி பார்க்கின்றார். தேவன் இந்த மக்களை வழிநடத்தி கொண்டு வருகின்றார் 40 வருஷமாக. இந்த மக்களுக்கு ஏதாவது தங்குவதற்கு வீடு இருக்கின்றதா என்றால் கிடையாது. இந்த மக்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களே என்றால், ஆபிரகாமுக்கு அவர் வாக்குத்தத்தம் கொடுத்து அழைத்து வருகின்றார். உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்குள்ளாக உலகத்தினுடைய மக்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லிக்கொண்டு ஊர் என்று சொல்லக்கூடியதான இடத்தில் இருக்கின்ற மனுஷனை, தனக்கு சொந்த நிலம், தன்னுடைய குடும்பத்தோடு இருக்கின்ற மனுஷனை அழைத்து வருகின்றார். இந்த ஆபிரகாமுக்கு கானான் தேசத்தில் இடத்தை கொடுத்தாரா என்றால் ஒன்றுமே கிடையாது. ஆபிரகாம் கூடாரங்களில் வாசம் பண்ணி கொண்டு வருகின்றார். இடம் மாறி அவர் வாழ்க்கை நடத்தி கொண்டு வருகின்றார். அவருக்கு பின்பு ஈசாக்கு பின்பு யாக்கோபு 12 குமாரர்கள். இவர்களுக்கு சொந்த நிலம் உண்டு என்றால் அவர்களுக்கும் கிடையாது. அதற்கு பின்பு 400 வருஷங்கள் அடிமைத்தனம், எகிப்தினுடைய அடிமைத்தனம். இவர்களுக்கு தங்குவதற்கு என்று சொல்லிக்கொண்டு ஒரு சொந்த நிலம் இருந்ததா என்றால், அல்லது சொந்த வீடு இருந்ததா என்றால் கிடையவே கிடையாது. மோசே யோசித்து பார்க்கின்றார் இந்த மக்களை. ஆனால் என்ன சொல்கின்றார்? சந்தோஷமாக சொல்கின்றார், தேவனே நீர் எங்களுக்கு அடைக்கலம், காலாகாலமாய் நீர் எங்களுக்கு அடைக்கலமாய் இருந்து கொண்டிருக்கின்றீர். இந்த மக்களுக்கு ஒருவேளை சொந்த நிலம் இல்லாமல் இருக்கலாம், சொந்த இடம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர்கள் தங்குகிறது யார் என்றால் தேவன் நீர் எங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கின்றீர் என்று சொல்லிக்கொண்டு ஏன் மோசே சொல்கின்றாரே என்றால், தேவன் ஏன் இந்த மக்களை யார் இந்த மக்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து யார் இந்த மக்களுக்கு உடன்படிக்கை செய்து அழைத்து வருகின்றது என்றால் தேவன் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருப்பார். ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கையை வேதத்தில் நம்மால் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும், 15இல் பார்க்க முடியும், 17இல் பார்க்க முடியும். என்ன உடன்படிக்கை செய்கின்றார்? ஐ வில் பி யுவர் காட் என்று சொல்லிக்கொண்டு, நான் உன்னுடைய தேவனாக இருப்பேன். நாட் பி யுவர் காட் பட் யுவர் காட் ஆஃப் யுவர் ஜெனரேஷன். உன்னுடைய பின்பன் ஜாதிக்கும் நான் தான் தேவனாக இருப்பேன் என்று சொல்லிக்கொண்டு பாருங்கள், யோசித்து பாருங்கள் அருமையானவர்களே, இது தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். உனக்கு நான் தேவனாக இருப்பது மாத்திரம் கிடையாது, உனக்கு பின்வரும் சந்ததிக்கும்
நான் தேவனாய் இருப்பேன். அப்படி என்றால் நான் தான் உன்னை பாதுகாத்து உன்னை வழிநடத்தி உனக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து உனக்கு தேவையான ஆசீர்வாதத்தையும் நான் கொடுப்பேன். நான் உனக்கு தேவனாய் இருப்பேனே என்றால் அதுதான் பொருள். நான் உனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருந்து உன்னை நான் பாதுகாத்து உனக்கு நான் கொடுக்க வேண்டிய வேலை கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை வழிநடத்தி வருவேன். ஆனால் உன்னுடைய நம்பிக்கை எல்லாம் யாரை சார்ந்திருக்க வேண்டுமே என்றால் என்னை சார்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, எனவே இந்த வாக்குத்தத்தத்தை யாருக்கு தேவன் கொடுத்தாரே என்றால் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். அது மாத்திரமல்ல, என்ன சில காரியங்களை அங்கே சொல்லியிருப்பார். இப்படி தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தபடியினால், தேவன் வாக்குத்தத்தத்தில் மாறாதவராய் இருக்கின்றபடியினால் மோசே எனவே தான் சொல்கின்றார், தேவனை நீர் என்ன செய்கின்றீரே என்றால் எங்களுக்கு காலாகாலமாய் அடைக்கலமாய் இருந்து கொண்டு இருக்கின்றீர். இந்த மக்கள் எங்களுக்கு ஒருவேளை சொந்த நிலம் இல்லாமல் இருக்கலாம், சொந்த வீடு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் யார் எங்களுக்கு அடைக்கலம் என்றால் தேவன் நீர் எங்களுக்கு அடைக்கலமாக இருந்து கொண்டிருக்கின்றீர். பின்புதான் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், கானான் தேசத்துக்குள்ளாக வந்த பின்புதான் அந்த நிலமானது என்ன செய்யப்படுமே என்றால் அவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கப்படுத்து அவர்களுக்கு என்று சொல்லிக்கொண்டு சில நிலம் கிடைத்து அவர்களுக்கு தங்குவதை நம்மால் பார்க்க முடியும். அருமையானவர்களே, வேதத்தில் நாம் என்ன பார்க்கின்ற பொழுது கூட, நிலம் கொடுக்கின்ற பொழுது கூட ஒரு கோத்திரத்துக்கு நிலத்தை கொடுக்க மாட்டார். லேவியின் கோத்திரத்துக்கு நிலத்தை கொடுக்க மாட்டார், மீதி எல்லாருக்கும் நிலம் உண்டு. என்ன சொல்வாரே என்றால், உன்னுடைய பங்கு, God is your inheritance, உன்னுடைய சுதந்திரம் யார் என்றால் தேவன் என்று சொல்லிக்கொண்டு ஒரு கோத்திரத்துக்கு நிலத்தை கொடுக்காமல், ஆனால் நான் உனக்கு சுதந்திரமாக இருப்பேன், உனக்கு நான் எல்லாவற்றையும் கொடுப்பேன் என்று சொல்லிக்கொண்டு அந்த லேவியின் கோத்திரத்துக்கு அவர் என்ன செய்திருப்பாரே என்றால் வாக்குத்தத்தம் கொடுத்துருவோம். யோசித்து பாருங்கள் அருமையானவர்களே, இந்த உலகத்தில் எது பெரிது? சொந்த நிலம் இருப்பது பெரிதா, அல்லது தேவன் நமக்கு நிலமாய் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருப்பது பெரிதா? மோசே யோசித்து பார்க்கின்றார். எங்களுக்கு காலாகாலமாய் நிலம் இல்லை, வீடு இல்லை, ஆனால் எங்களுடைய தேவன் என்ன செய்கின்றாரே என்றால் எங்களோடு இருந்து கொண்டிருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு பாருங்கள் அருமையானவர்களே, நம்முடைய தேவன் நித்தியத்தில் இருப்பது மாத்திரம் கிடையாது, அவர் மாறாதவராய் இருப்பது மாத்திரம் கிடையாது, அவர் உண்மையுள்ளவராய் இருக்கின்றார். எனவேதான் அவருடைய வாக்குத்தத்தங்கள் மாறுமா என்றால் அவருடைய வாக்குத்தத்தங்கள் மாறாது. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். என்னாகமம் 23ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது பிழையாம் சொல்லுவார் தேவனை குறித்து சொல்கின்ற பொழுது 19வது வசனத்தை எடுத்தவள் எனக்காக வாசியுங்கள். என்னாகமம் 23ஆம் அதிகாரத்துடைய 19வது வசனம். கவனமாக கேளுங்கள். பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் இல்லை, மனம் மாற அவர் ஒரு மனுப்புத்திறனும் இல்லை, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. நம்முடைய தேவன் நம்மை போல் அல்ல. நம்ம சொல்வதை நிறைவேற்ற முடியுமா என்றால் நிறைவேற்ற முடியாது. ஏனென்றால் நமக்கு அந்த சக்தி கிடையாது. நாம் சொல்லுகின்ற நேரத்தில் நாம் மாற்றுகின்றோம், ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் கிடையாது. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, ஏனென்றால் சர்வ வல்லமை படைத்த தேவனாக இருக்கின்றார் நம்முடைய தேவன். நம்முடைய வெஸ்ட்மின்ஸ்டர் சார்ட்டர் கேட்டகிசத்தில் ஒரு கேள்வி உண்டு. அதாவது வாட் இஸ் காட் என்று சொல்லிக்கொண்டு, தேவன் என்றால் என்ன என்று சொல்லிக்கொண்டு, இந்த நாட்களிலும் கூட நீங்கள் நம்முடைய நியூஸ் லைனை பார்ப்பீர்களே என்றால் அதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஷார்ட்டர் கேட்டகிசத்தோட ஒரு கேள்வி அங்கே வந்து கொண்டு இருக்கு. அதுவும் அதனுடைய பதில் ஆங்கிலத்திலும் தமிழிலும் இருக்கின்றது. நீங்கள் உற்சாகப்படுத்துகின்றேன், எடுத்து சென்று அதை வாசித்து அதை கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இது நமக்கு மிகவும் உதவியாக இருக்கும். தேவன் யார்? வாட் இஸ் காட் என்று வருகின்ற பொழுது, காட் இஸ் அ ஸ்பிரிட். தேவன் எப்படி இருக்கின்றாரே என்றால் ஆவியாக இருக்கின்றார். இன்ஃபைனைட், இட்டர்னல் அண்ட் அன்சேஞ்சபிள் இன் இஸ் பீயிங், விஸ்டம், பவர், ஹோலினஸ், ஜஸ்டிஸ், குட்னஸ் அண்ட் ட்ரூத் என்று சொல்லிக்கொண்டு அதனுடைய பதில் இருக்கும். அதாவது தேவன் உண்மை உள்ளவராக இருக்கின்றார். தேவன் அனாதியாக இருந்து கொண்டிருக்கின்றார். தன்னுடைய தன்மையில், தன்னுடைய வல்லமையில், தன்னுடைய ஞானத்தில், தன்னுடைய உண்மையில், தன்னுடைய குணாதிசயங்களில் அவர் நித்தியமுள்ளவரும் மாறாதோருமாக இருந்து கொண்டிருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள் அருமையானவர்களே, அதான் தேவன். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கின்றார்? நம்முடைய தேவன் உண்மை உள்ளவராக இருக்கின்றார். அவர் வாக்குத்தத்தத்தில் மாறாதவராக இருக்கின்றார். எனவே அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் உண்மை உள்ளதாகவே இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த வருடத்தினுடைய 2025ஆம் வருடத்தினுடைய கடைசி ஓய்வு நாளில் நாம் வந்திருக்கின்றோம். இந்த வருடத்தை நாம் திரும்பி பார்க்கின்ற பொழுது, இந்த வருடத்தை துவங்கின மக்கள், 2025 முதல் வாரத்தில் துவங்கின மக்கள், உலகத்தில் பல மக்கள் இன்றைக்கு கடைசி வாரத்தை அவர்கள் பார்க்க முடியவில்லை. ஆனால் தேவன் நம்மை உயிரோடு வைத்திருக்கின்றார். அவருடைய சமூகத்தில் அவரை ஆராதிக்கும்படியாக வாக்கியத்தை அவர் கொடுத்திருக்கின்றார். நாம் ஒவ்வொரு நாளும் நாம் சொல்லுவோம், நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது உம்முடைய கிருபை, அது காலைதோறும் புதிதாக இருக்கிறது, அவருடைய உண்மை பெரிதாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் சொல்லுவோம். யோசித்து பார்த்திருக்கின்றீர்களா?
ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையான உணவை தேவன் கொடுத்திருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் நாம் தங்குவதற்கு தேவையான இடத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார். காலையில் எழும்பினால் அல்லது நமக்கு வாழ்நாட்களில் நல்ல சுவாசிப்பதற்கு நல்ல காற்றை கொடுத்திருக்கின்றார். குடிப்பதற்கு நல்ல நீரை கொடுத்திருக்கின்றார். இவைகளெல்லாம் நாம் யோசித்து பார்த்துறோம் என கிடையவே கிடையாது. we take it for granted. இவைகளெல்லாம் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஏன் கிடைக்கின்றது? ஏன் கிடைக்கின்றது என்றால் தேவன் தன்னுடைய வாக்கு தத்தத்தில் மாறாதவராய் இருக்கின்றபடியினால், தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கின்றபடியினால் தான் இன்றைக்கு நாம் தைரியமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு நமக்கு சாப்பாடு கிடைக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். நமக்கு எல்லாம் இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் உங்களையும் அழிக்க முடியுமா என்றால் அழிக்க முடியும். ஆனால் தேவன் செய்யவில்லை. தேவன் தன்னுடைய வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவராக இருக்கின்றார். இந்த உலகத்தை ஒரு தடவை அவர் அழித்தார். நோவாவுடைய நாட்களில் அழித்த பின்பு தேவன் என்ன செய்கின்றாரே என்றால் நோவாவோடு ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கின்றார். நோவாவோடு அவர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகின்றார். அந்த உடன்படிக்கையில் தேவன் என்ன சொல்கின்றாரே என்றால் எனக்காக எடுத்து வாசியுங்கள். ஆதியாகமம் 8 அதிகாரம் 21, 22 வசனங்கள். ஆதியாகமம் 8 அதிகாரம் 21, 22 வசனங்கள். சுகந்த வாசனையை கர்த்தர் நுகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி மனுஷன் நிமித்தம் நான் பூமியை சமிப்பதில்லை. இந்த இருதயத்தினுடைய நினைவுகள் பொல்லாததா இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. பூமி, கவனமாக கேளுங்க, பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும், சீதனமும் உஷ்ணமும், கோடை காலமும் மாரிகாலமும், பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தன் உள்ளத்தில் சொன்னார். ஏன் நாம் இன்றைக்கு நமக்கு எல்லாம் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது? ஏன் இந்த பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? இதுதான் காரணம். ஒரு நாள் உலகத்தை அழித்தார். ஆனால் தேவன் உடன்படிக்கை பண்ணினார் நோவாவோடு. என்னவென்றால், நான் இதை இனி அழிக்கப் போவதில்லை. தண்ணீரின் மூலமாக அழிக்க இருக்கின்ற ஒரு நாள் தண்ணீரின் மூலமாக. ஆனால் இந்த கடைசி நாள் வரைக்கும் இந்த மக்களுக்கு தேவையானதை நான் என்ன செய்வேன் என்றால் கொடுப்பேன் என்று சொல்லிக்கொண்டு, எனவே அருமையானவர்களே, இன்று நானும் நீங்களும் ஜீவனுள்ளவர்களாக இருக்கின்றோமே என்றால், இன்று நானும் நீங்களும் இந்த தேசத்தில் நாம் சோகமாக வாழ்கின்றோமே என்றால் காரணம் என்னவென்றால் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கின்றபடியினால் தான். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு நானும் நீங்களும் தேவனுடைய சமூகத்தில் அவரை ஆராதிக்கும்படி அவருடைய பிள்ளைகளாக நாம் வந்திருக்கின்றோம். இந்த உலகத்தில் நாம் பெற்றிருக்கின்ற பெரிய ஆசீர்வாதம், சொல்ல முடியாத ஆசீர்வாதம் என்னவென்றால் என்ன ஆசீர்வாதம்? What shall a man profit if he gains the whole world and loses his soul? What shall he give in exchange for his soul? ஒரு மனுஷன் இந்த உலகத்தை முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்துவானே என்றால் அவனுக்கு லாபம் என்ன? இந்த உலகத்திலும் முதல் பெரிய பணக்காரனாக இருக்கலாம், ஒருவேளை எல்லா ஆசைகளும் உள்ளவனாக இருக்கலாம். தன்னுடைய ஜீவனை அவன் இழந்து விட்டால் அவனுக்கு என்ன பிரயோஜனம் என்றால் ஒன்றுமே இல்லை, நஷ்டம் என்று சொல்லிக்கொண்டு வேதம் சொல்கின்றது. அப்படி என்றால் நாம் பெற்றிருக்கின்ற பெரிய ஆசீர்வாதம் என்ன? ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு எப்படி வந்தது? நாம் நரகத்துக்கு நாம் சொல்ல வேண்டியவர்கள், நம்முடைய சதா நாட்களையும் நரகத்தில் நாம் கழித்திருக்க வேண்டும். தேவன் உண்மை உள்ளவராக இருக்கின்றபடியினால், தேவன் தன்னுடைய வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவராக இருக்கின்றபடியினால் தான் இன்றைக்கு நானும் நீங்களும் தேவனுடைய சமூகத்தில் அவருடைய பிள்ளைகளாய் நாம் வந்திருக்கின்றோம். Thanks be unto God for his unspeakable gift என்று சொல்லிக்கொண்டு நாம் ஒரு செய்தி கேட்டிருக்கின்றோம். நமக்கு பெரிய பரிசாக தன்னுடைய குமாரனை கொடுத்தார். ஏன் கொடுத்தார்? மனுஷன் பாவத்தில் விழுகின்ற பொழுது தேவன் செய்த உடன்படிக்கை, இந்த மனுஷனை மீட்பதற்காக, இந்த மனுஷனை என்னோடு சேர்ப்பதற்காக ஸ்திரீயின் மூலமாக பிறந்த ஒரு நபரை நான் என்ன செய்ய இருக்கின்றேனே, கொடுக்க இருக்கின்றேன். அவர் பிசாசை அழிக்க இருக்கின்றார். அவர் இந்த மக்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க இருக்கின்றார். அவர் மூலமாக இவர்களை நான் ரட்சிக்க இருக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு உலகம் தோன்றின நாட்களிலே ஆதாம் பாவத்தில் விழுகின்ற பொழுது தேவன் உடன்படிக்கை பண்ணினார். அந்த உடன்படிக்கை தேவன் என்ன செய்தாரே என்றால் நினைவு கூறுகின்றார். நினைவூர்ந்துதான் காலம் நிறைவேறின பொழுது ஸ்ரீனிடத்தில் பிறந்தவரும் என்று சொல்லிக்கொண்டு கலாத்தியரில் வாசிக்கின்றோம். தன்னுடைய குமாரனாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அவர் அனுப்பியிருக்கின்றார். யோசித்து பாருங்கள் அருமையானவர்களே, ஏன் இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் வந்திருக்கின்றோம்? நாம ஏற்றுக்கொண்டோமா? இல்லை நாம் மற்றவர்களை விட அறிவு படைத்தவர்களா? இல்லை மற்றவர்களை ஞானம் படைத்தவர்களா? கிடையவே கிடையாது. இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் கிரேஸ். எல்லாம் கிருபையின் மூலமாக. அது மாத்திரமல்ல, தேவன் உண்மை உள்ளவராக இருக்கின்றபடியினால். எனவே அருமையானவர்களே, ஒன்றை நான் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாம் உண்மை உள்ளவர்களாக இல்லாமல் இருப்போம். ஆனால் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கின்றாரே என்றால் உண்மை உள்ளவராக இருக்கின்றார். எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா விதமான நேரங்களிலும்
தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கின்றாரே என்றால் உண்மை உள்ளவராக இருக்கு. எனவேதான் உங்களுக்கும் எனக்கும் அவர் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் அவர் ரட்சிப்பை கொடுத்திருக்கின்றார், அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கின்றார், நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கின்றார். உலகத்தில் கிடைக்காத மிகப்பெரிய ஆசீர்வாதமாக ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஒரு நாள் அவருடைய சமூகத்தில் நாம் இருக்கின்ற பாக்கியத்தை நமக்கு என்ன செய்திருக்கின்றாரே என்றால் கொடுத்திருக்கின்றார். அருமையானவர்களே, 2025ஆம் ஆண்டுடைய கடைசி ஓய்வு நாளில் நாம் வந்திருக்கின்றோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்திருக்கிற நன்மைகளை. வீட்டுக்கு சென்று கொஞ்சம் நேரம் எடுத்து யோசித்து பாருங்கள். முதலாவது யோசிக்கின்ற பொழுது தேவனை நோக்கி பாருங்கள். கவுண்ட் யுவர் பிளஸிங்ஸ் என்று சொல்லிக்கொண்டு நாம் பாடுவோம். பாருங்கள், நம்முடைய நன்மைகளை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் யோசித்து பார்க்கின்ற பொழுது இட் வில் சர்ப்ரைஸ் யூ வாட் த லார்ட் ஹஸ் டன். தேவன் நமக்கு என்ன செய்திருக்கின்றார் என்பது நம்ம என்ன செய்ய முடியுமே என்றால் ஆச்சரியப்படுத்தும். அவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை தேவன் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் அவர் நமக்கு செய்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க. எனவே முதலாவதாக மோசே என்ன செய்கின்றாரே என்றால் 1-2 வசனங்களில் அவர் தேவனை நோக்கி பார்க்கின்றார். தேவனை நோக்கி பார்த்துவிட்டு தேவன், நம்முடைய தேவன் அவர் நித்தியத்தின் தேவனாக இருப்பது மாத்திரம் கிடையாது, நம்முடைய தேவன் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு அவர் என்ன செய்கின்றாரே என்றால் தேவனை துதித்து விட்டு, இரண்டாவதாக இந்த 3வது வசனம் முதல் 11வது வசனம் வரை நீங்கள் பார்க்கின்ற பொழுது அவர் மனுஷனை பார்க்கின்றார். முதலாவது தேவனை பார்க்கின்றார், அடுத்து என்ன செய்கின்றாரே என்றால் மனுஷனை பார்க்கின்றார். இந்த மனுஷனை பார்க்கின்ற பொழுது இந்த மனுஷன், நாம் தேவனை பார்க்கின்ற God is eternal but man is temporal. அப்படி என்றால் தேவன் நித்தியம் உள்ளவராக இருக்கின்றார். இந்த மனுஷன் எப்படி என்றால் இவன் அப்படி கிடையாது, இவன் அழிந்து போகின்ற மனுஷனாக இருக்கின்றான். இந்த 3வது வசனத்தில் இருந்து 6வது வசனம் வரை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது நாம் பார்க்கின்ற பொழுது man is a temporary being. அவனை நாம் பார்க்கின்ற பொழுது அவனுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது ஒன்றுமே கிடையாது. பாருங்கள், 3வது வசனத்தில் என்ன சொல்கின்றாரே என்றால் அவன் என்ன செய்வானே என்றால் மண்ணுக்கு திரும்புவார். மனுஷனை படைத்தார், படைத்தவன் பாவத்தில் விழுகின்ற பொழுது தேவன் என்ன சொன்னாரே என்றால் dust the earth and to dust unto you shall return. நீ மனுஷன், நீ மண்ணாய் இருக்கின்றாய், நீ மண்ணுக்கு திரும்புவாய். அதுதான் தேவன் கொடுக்கின்றது. ஏன் மனுஷனுக்கு இந்த மரணம் வருகின்றது, ஏன் மனுஷன் மண்ணுக்கு திரும்புகின்றானே என்றால் இதுதான் காரணம். அவன் பாவம் செய்தபடியினால் தேவன் என்ன செய்கின்றாரே என்றால் அவனை அழிக்கின்றார். இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு நாள் நாம் பிறக்கின்றோம், ஒரு நாள் நாம் மறிக்கின்றது தான் நம்முடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கை எப்படி இருக்கின்றது என்றால் தேவனுக்கு முன்பாக நாம் ஒருவேளை மெத்துசோலாவை போல 900 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்தாலும் கூட அது தேவனுடைய பார்வையில் இட் இஸ் நத்திங். தேவனுடைய பார்வையில் அது ஒன்றுமே கிடையாது. பாருங்கள், 1000 ரூபாய்க்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராட்சாமமும் போல இருக்கு. ஒரு இரவு கூட கிடையாது. ஒரு இரவை நாம் பார்க்கின்ற பொழுது 4 சாமங்கள், நாம் புதிய ஏற்பாடாண்டவராக இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது வேதத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது சில இடத்தில் நாம் வாசிப்போம். ஒரு 4வது சாமத்தில் அவர் தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தண்ணீர் மேல் சென்றார் என்று சொல்லிக்கொண்டு பாருங்கள். அப்படி என்றால் ஒரு இரவில் ஒரு பகுதி தான் ஒரு சாமம். நம்முடைய வாழ்நாட்கள் எப்படி இருக்கின்றது, ஒரு இரவுக்கு கூட ஒப்பு கிடையாது, அப்படி இருக்கின்றது. மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது, ஒரு புல்லுக்கு ஒப்பாக இருக்கின்றது. புல்லானது என்ன செய்கின்றது, காலையில் முளைக்கின்றது, மாலையில் நாம் பார்க்கின்ற பொழுது அறுந்து போகின்றது, என்ன ஆகிவிடுகின்றது. அதுதான் நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையானது நிலையற்றது. we are only a temporary being on this earth. இந்த உலகத்தில் நாம் ஒரு நிரந்தரமற்றவர்களாக தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். நாம் நிரந்தரம் உள்ளவர்கள் கிடையாது. we are mortal beings. நாம் அறிக்கின்றவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது ஒன்றுமே கிடையாது. மனுஷனை நோக்கி பார்க்கின்றார், நம்முடைய வாழ்க்கை ஒன்றுமே கிடையாது. இவன் புல்லுக்கு ஒப்பா இருக்கிறான். அது மாத்திரமல்ல, நீங்கள் யாக்கோபுடைய புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது 4ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுவார் என்னவென்றால் 14வது வசனத்தில் இட்ஸ் லைக் வேப்பர் என்று சொல்லிக்கொண்டு அது ஆவியா, அது பார்க்கின்ற பொழுது புகையாக இருக்கின்றது. பாருங்கள், இந்த புகையை நாம் பார்த்திருப்போம். காலையில் நாம் சூடாக காப்பி சாப்பிடுவோமே என்றால் நீங்கள் அந்த காப்பி ஆற்றுவீர்களே என்றால் அதிலிருந்து புகை வருவதை நம்மால் பார்க்க முடியும். இது எவ்வளோ நேரம் பார்க்க முடியும், வர்ற மாதிரி இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் காணாமல் போய்விடும். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையானது தோன்றாமல் போகிற புல்லை போல புகையை போல இருக்கின்றது. இங்கே பார்க்கின்ற பொழுது வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறீர்கள். பாருங்கள், ஃப்ளாஷ் ஃப்ளட் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்ப்போம். அடிக்கடி சில வேளைகளில் சிங்கப்பூரில் நடக்கும். அதாவது ஒரு சிறிய நேரத்தில் அதிகமான மழை பெய்யுமே என்றால் என்ன ஆகிவிடும், அந்த இடத்தில் ட்ரைனேஜ் அவ்வளோ இருக்காது, தண்ணீர் கட்டும். இங்கேயும் கூட சில இடங்களில் நாம் பார்க்கின்றோம். இந்தியாவில் நிறைய இடங்களில் பார்க்க முடியும். அல்லது பெரிய மழை பெய்கின்ற பொழுது மலையாகவோ அல்லது பள்ளமாக இருக்கின்ற பொழுது அதில் இருக்கின்ற நிலத்தை என்ன செய்வோம் என்றால் அடித்து சென்று விடும். அதற்கு பின்பு ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் பார்ப்பீர்களே என்றால் அங்கு மழை பெய்த மாதிரி இருக்குமே என்றால் இருக்காது. தண்ணீர் என்ன செய்திருக்கும், வற்றி போயிருக்கும், எல்லாவற்றையும் அடித்து வேற சென்று விட்டு இருக்கும். அதுதான் நம்முடைய வாழ்க்கை.
நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்று சொல்லி வெள்ளங்கோல் வாரிக்கொண்டு போகிறேன். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையானது நிரந்தரமற்ற வாழ்க்கை இந்த உலகத்தில். அது மாத்திரமல்ல, எப்படி புல் அழிந்து போகின்றதோ, எப்படி ஒரு ஆவியானது சென்று விடுகின்றதோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கை இருக்கின்றது. நாம் இதை மறந்து போகக்கூடாது. ஒருவேளை 70 வருஷமாக இருக்கலாம், 80 வருஷமாக இருக்கலாம், 100 வருஷமாக கூட இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு முன்பாக அது எப்படி இருக்கிறது என்றால் ஒன்றுமே கிடையாது. அப்படிப்பட்ட உள்ளதாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, we are under the wrath of God. மனுஷன் எப்படி இருக்கின்றானே என்றால் தேவனுடைய கோபத்துக்குள்ளானவனாக இருக்கின்றான். அதுதான் 7 நாம் 10 வரை வாசிக்கின்ற பொழுது, இவன் அழிந்து போகின்ற நிரந்தரமற்ற மனுஷன் மாத்திரம் கிடையாது, இவன் யாருடைய கோபத்துக்கு கீழ் இருந்து கொண்டிருக்கின்றானே என்றால் தேவனுடைய கோபத்தின் கீழ் இருந்து கொண்டிருக்கின்றான். என்ன காரணம்? ஏன் தேவனுடைய கோபம் மேல் இருந்து கொண்டிருக்கின்றது? காரணம் என்னவென்றால், இவன் செய்த பாவம். நாம் பாவம் செய்தபடியினால்தான் தேவனிடத்தில் இருந்த ஐக்கியத்திலிருந்து நாம் விடுபட்டு விடுகின்றோம். நாம் பாவத்துக்குள்ளானபடியினால்தான் நாம் தேவனுடைய கோபத்துக்கும் தேவனுடைய சாபத்துக்கும் நாம் உள்ளானவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். பாருங்கள் அருமையானவர்களே, மனுஷன் அழிந்து போகின்ற மனுஷன் அது மாத்திரம் கிடையாது, அவன் தேவனுடைய கோபத்துக்கு உள்ளானவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். மோசே மக்களை நோக்கி பார்க்கின்றார், இவருடைய வாழ்க்கையை பார்க்கின்றார். 40 வருஷம் நடத்தி கொண்டு வருகின்றார். பார்க்கின்ற பொழுது என்ன சொல்கின்றாரே என்றால் 9வது வசனத்தில், எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது, ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். இட்ஸ் லைக் எ டேல், இட்ஸ் லைக் எ ஸ்டோரி. நம்முடைய வாழ்க்கையானது எப்படிதான் இருக்கிறது என்றால் ஒரு கதையை போல் இருக்கின்றது. 40 வருஷங்கள் நடத்தி வருகின்றார். இந்த மக்களுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது சொல்கின்றார், ஒரு கதையை போல் இருக்கின்றது. இதுதான் உங்களுடைய வாழ்க்கை, இதுதான் என்னுடைய வாழ்க்கை. இந்த உலகத்தில் நாம் ஒரு வாழுகின்றோம். நம்முடைய வாழ்க்கை எல்லாம் ஒரு கதை போல் தான் இருந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க வேண்டும். 10வது வசனம் சொல்கின்றது, 70 வருஷம் பலத்தின் மிகுதியால் 80 வருஷம் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலவுமே, அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். 70 வருஷம் 80 வருஷம் 100 வருஷமாக இருந்தாலும் சரி, அந்த வாழ்க்கை எல்லாம் என்னவென்றால் சஞ்சலம்தான். ஏன் இந்த சஞ்சலம்? வாழ்க்கையில் பாவம் வந்தபடியினால். சாபத்தை கொடுக்கின்ற பொழுது என்ன சொல்வார்? உன்னுடைய வேர்வையின் மூலமாக நீ சாப்பிடுவாய், நீ மண்ணுக்கு திரும்புவாய். அருமையானவர்களே, நாம் எப்படி இருந்தாலும் சரி, எந்த வயதில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது பிரச்சனை உள்ளவர்களாக இந்த உலகத்தில் நாம் காணப்படுகின்றோம். 2 நாளைக்கு முன்பாக வெள்ளிக்கிழமை நான் ஹாஸ்பிட்டல் செல்ல வேண்டியிருந்தது, எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்காக. அங்கே பார்க்கின்ற பொழுது சிறு பிள்ளையிலிருந்து பிறந்து ஒருவேளை ஒரு சில நாட்கள் ஆன பிள்ளையிலிருந்து 90 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வரை மருத்துவமனையில் வருகின்றார்கள். என்ன காரணம்? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. அதுதான் நம்முடைய வாழ்க்கையும் கூட. நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது உலகத்தில் நிரந்தரமற்ற வாழ்க்கை மாத்திரம் கிடையாது, தேவனுடைய கோபத்துக்குள்ளான வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த வாழ்க்கையானது ஒரு நிமிடத்தில் செல்கின்றதாக இருக்கின்றது. இதற்கு யாராவது ஏதாவது செய்ய முடியுமே என்றால் ஒருவருமே ஒன்றுமே செய்ய முடியாது. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை நிரந்தரமற்ற வாழ்க்கை. அது மாத்திரமல்ல, தேவனுடைய கோபத்துக்குள்ளானவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, இதுதான் மகா அலெக்சாண்டர் போதவர் கூட இந்த கிறிஸ்மஸ் அன்றைக்கு பேசுகின்ற பொழுது மகா அலெக்சாண்டருடைய அவருடைய விருப்பத்தை குறித்து பேசுகின்ற பொழுது ஒன்றை அவர் பேசினார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன். மகா அலெக்சாண்டர் மரிக்க இருக்கின்றார். இந்த உலகத்தையே ஆண்ட மனுஷன் இள வயதிலேயே மரிக்க இருக்கின்றார். மரிக்க இருக்கின்ற பொழுது அவர் என்ன சொல்வாரே என்றால், எனக்கு 3 விருப்பங்கள் இருக்கின்றன என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்லுவார், தன்னுடைய படை வீரனிடத்தில் இதை நீ நிறைவேற்ற வேண்டும். 3 விருப்பங்களில் முதலாவது விருப்பம் என்னவென்றால், let the best doctors who treated me carry my coffin. என்னுடைய பெட்டியை, நான் மரித்த பின்பு என்னுடைய உடலை வைத்திருக்கின்ற பெட்டியை எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த பெஸ்ட் டாக்டர்ஸ். அவர் மகா சக்கரவர்த்தியாக இருக்கின்றார். அந்த நாட்களில் நமக்கு நன்றாக தெரியும், அது எந்த ஏரியாவாக இருந்தாலும் சரி, கிரேக்க நாடு தான் பிரசித்தி பெற்ற நாடு. அதில் இருக்கின்ற பெரிய மருத்துவர்கள் தூக்கி செல்ல வேண்டும். ஏனென்றால் he wanted to show the world that the best doctors also cannot do anything in the face of death. மரணம் ஒருவனை சந்திக்கின்ற பொழுது யாராலும் ஒன்றுமே செய்ய முடியாது. மனுஷனுடைய கையில் அவனுடைய வாழ்க்கை கிடையாது. அருமையானவர்களே, அதை அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் காண்பிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டுதான் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த பெரிய மருத்துவர்கள் தான் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய சவப்பெட்டியை, என்னுடைய பெட்டியை அவர்கள் என்ன செய்ய வேண்டுமே என்றால் அவர்கள் தூக்கி செல்ல வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, இரண்டாவதாக என்ன சொல்வாரே என்றால், டிஸ்பிளே ஆல் த ட்ரெஷர்ஸ் ஆன் த வே டு த டூம். என்னுடைய இருக்கின்ற எல்லாம், நான் சம்பாதித்த எல்லாவற்றையும் என்னுடைய பெட்டியை எடுத்து செல்கின்ற இடத்தில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் காண்பிக்க வேண்டும். என்ன சொல்ல விரும்புகின்றாரே என்றால், வாட் எவர் பிசிக்கல் பொசஷன் தட் ஐ earned in this world will remain here. நான் சம்பாதித்த எல்லாமே என்ன செய்யுமே என்றால் இங்கே நின்றுவிடும்.
எதுவுமே என்னோடு வருவதில்லை என்று சொல்லிக்கொண்டு, மூன்றாவதாக லெட் மை ஹேண்ட்ஸ் ஹேங் அவுட் சைடு என்று சொல்லிக்கொண்டு, என்னுடைய கைகள் பெட்டியில் வெளியே வைக்க வேண்டும், ஏனென்றால் நான் சொல்கின்ற பொழுது ஒன்றையும் நான் எடுத்து செல்லவில்லை என்று சொல்லிக்கொண்டு. எனவே என்ன சொல்ல வருகின்றாரே என்றால், மரணம் ஒரு நாள் உங்களை சந்திக்கும், ஒருவராலும் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் உலகத்தில் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கின்ற ஒன்றுமே உங்களோடு கூட வராது. எனவே மேக் யூஸ் ஆஃப் த டைம் தட் யூ ஹேவ் ஆன் திஸ் எர்த். இந்த உலகத்தில் உங்களுக்கு இருக்கின்ற நாட்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர் என்ன செய்கின்றார் என்றால் காண்பிக்கின்றார். யோசித்து பாருங்கள் அருமையானவர்களே, சங்கீதம் 49 வாசிக்கின்ற பொழுது 10 முதல் 14 வசனங்களை வாசிப்போம் என்றால் அங்கு வேதம் சொல்கின்றது, மனுஷன் என்ன செய்கின்றானே என்றால் அவன் சம்பாதிக்கின்றான், சம்பாதித்து என்ன செய்கின்றானே என்றால் நிரந்தரமாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு யோசித்துக் கொண்டிருக்கின்றான், தன்னுடைய சந்ததிக்கு விட்டு சொல்கின்றான், அதற்கு பேரையும் வைத்துக் கொள்கின்றான். ஆனால் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. அது யாரோ வாரிக்கொண்டு போகின்றார்கள். ஒன்றுகளுக்கு நான் ஒரு எக்ஸசைஸ் கொடுக்கின்றேன், வீட்டுக்கு சென்று பிரசங்கியுடைய 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள், நேரம் எடுத்து வாசித்து பாருங்கள். அவர் சொல்கின்றார், நான் பெரிய ஞானமுள்ள ராஜா, இந்த உலகத்தின் உள்ள கீழே எல்லாத்தையும் நான் பார்த்தேன், யோசித்து பார்த்தேன், நோக்கி பார்த்தேன், ஒன்றுமே கிடையாது, எல்லாம் மாயை. எவ்ரிதிங் இஸ் vanity. ஒன்றுமே கிடையாது. நேற்றைக்கு இருந்தது தான் இன்றைக்கு இருக்கிறது, நாளைக்கும் இதுதான் இருக்கும், புதுசாக ஒன்றுமே கிடையாது. எல்லாம் ஒருவேளை அதனுடைய ஃபார்ம் மாறி மாறி வரலாமே தவிர அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. இவன் கஷ்டப்படுகின்றான், உழைக்கின்றான், சம்பாதிக்கின்றான், எல்லாம் இருக்கும் என்று நினைக்கின்றான், போய்விடுகின்றான், ஒன்றுமே கிடையாது. பின்பு ஒரு ஜனம் வருகின்றது, அவர்கள் அதை என்ன செய்வார்கள் என்று இவனுக்கும் தெரியாது, என்ன நடக்கும் என்பதும் தெரியாது. எனவே ஒன்றுமே கிடையாது. மேக் யூஸ் ஆஃப் த டைம் யூ ஹேவ் ஆன் திஸ் எர்த். இந்த உலகத்தில் நீங்கள் இருக்கின்ற நாட்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் யோசித்துக் கொள்ள வேண்டும். அதே இந்த 3வது கூட அவர் சொல்லுவார், இவ்வளவு தூரம் இருந்த பொழுதிலும் கூட 11வது வசனத்தில், இவ்வளவு தூரம் மனுஷனுடைய வாழ்க்கை நிலையற்றது, தேவன் உண்மை உள்ளவராக இருக்கின்றார் என்ற பொழுதிலும் கூட இந்த மனுஷன் தேவனிடத்தில் வருவானா என்றால் கிடையவே கிடையாது என்று சொல்லிக்கொண்டு, எனவே நான் முடித்து விடுகின்ற என்னுடைய 2வது கருத்து என்னுடைய நேரமாகிவிட்டது. 3வதாக நாம் பார்க்கின்ற பொழுது என்னவென்றால், அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், we must count our days. நம்முடைய நாட்களை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் என்ன வேண்டும்? we must make use of the time. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நாட்களை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் உபயோகித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க. அதான் நாம் வாசிக்கின்ற பொழுது எபேசியர் 5:16 அவர் வாசிக்கின்ற பொழுது கூட சொல்லுவார், redeem the time என்று சொல்லிக்கொண்டு காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள், because the days are evil. நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கின்றபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அருமையான இதுதான் நமக்கும் கூட. நம்முடைய தேவன் உண்மை உள்ளவராகவே இருந்து கொண்டிருக்கின்றார், தன்னுடைய வாக்குத்தத்தத்தில் மாறாதவராக இருந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது? நம்முடைய வாழ்க்கை அழிந்து போகின்ற வாழ்க்கை. இந்த உலகத்தில் நமக்கு எவ்வளவு நாட்கள் என்பது நமக்கு தெரியாத ஒருவருக்கு தான் தெரியும். எனவே நான் என்ன செய்ய வேண்டும்? நான் ஒருவேளை I may be 20 years old or 30 years old or 50 or 100 years old. What I have to do is I have to look at my life and see how I can make use of this life on this earth. இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை நான் எப்படி உபயோகப்படுத்திக் கொள்ள முடியும்? How can I bring glory to God? நான் தேவனுக்கு எப்படி மகிமை செலுத்த முடியும் என்று சொல்லிக்கொண்டுதான் அவர் என்ன செய்கின்றாரே என்றால் 12வது வசனத்தில் சொல்கின்றார். இதுதான் அவருக்கு சொல்கின்றது, தேவனே நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். தேவனை பார்த்து விட்டார், தேவன் எவ்வளவு சிறந்தவர், எவ்வளவு உண்மை உள்ளவர் என்று மனுஷனை பார்க்கின்றார், மனுஷன் அழிந்து கொண்டே இருக்கின்றார். எனவே தேவனே நீர் என்ன செய்ய வேண்டுமே என்றால் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எண்ணுகின்ற அறிவு எப்படி என்றால் நாட்களை எண்ணுகின்ற அறிவு என்று வருகின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கை குறைவற்றது, தேவன் அநாதியில் இருந்து கொண்டிருக்கின்றார். எனவே என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி உபயோகப்படுத்த வேண்டும், என்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு மகிமை கொண்டு வருகின்றதாக, இந்த உலகத்தை சாராமல் தேவனுக்கு சார்ந்ததாக எப்படி இருக்க வேண்டும், அதை நீர் என்ன செய்ய வேண்டுமே என்றால் எங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு விரும்புகின்றார். அருமையானுள்ளே இதுதான் நம்முடைய கூட. இன்றைக்கு நீங்கள் விஞ்ஞானிகளை கேட்பீர்களே என்றால் எல்லாவற்றையும் அவர்களால் சொல்ல முடியும். இந்த பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையில் இருக்கின்ற தொலைவு என்ன அவர்களால் சொல்ல முடியும். உடனே ஒரு 2 நிமிஷத்தில் கால்குலேட் பண்ணி உங்களிடத்தில் சொல்லி எல்லாரும் சொல்லிவிடுவார்கள். ஆனால் ஒரு மனுஷன் எவ்வளவு நாள் வாழ்வான், தேவனிடத்தில் அவன் எப்படி செல்கின்றது, அவன் நித்தியமாக எப்படி இருக்க முடியும், இதை அவர்களால் சொல்ல முடியுமா என்றால் சொல்லவே முடியாது. மனுஷன் அறிய மாட்டான். எனவே தேவனே நீர் என்ன செய்ய வேண்டும், அந்த ஞானத்தை எனக்கு கொடுக்க வேண்டும், அதை நான் அறிந்து கொள்வதற்கு நீ ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர் என்ன செய்கின்றாரே என்றால் அவர் தேவனிடத்தில் கேட்கின்ற. அருமையானே நேரமாகின்றபடியினால் நான் இது சுருக்கமாக நான் இதை உங்களுக்கு சொல்லி நான் முடித்து விடுகின்றேன். அப்படி என்றால் 2 காரியங்கள். ஒன்று, தேவனை அறியாதிருக்கின்ற மனுஷன் என்ன செய்ய வேண்டும், அதை குறித்து நான் இப்பொழுது பேசவில்லை. தேவனை அறிந்த மனுஷன் என்ன செய்ய வேண்டும்? தேவனை அறிந்த மனுஷன் அவன் சாதாரணமாக அல்லது ஆட்டோமேட்டிக்காக பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியுமா என்றால் வாழ முடியாது. எனவே
நான் எப்படி வாழ வேண்டும் என்பதை நீர் எனக்கு காண்பிக்க வேண்டும். இந்த உலகத்தில் உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை நீர் எனக்கு காண்பிக்க வேண்டும் என்று அவர் கேட்கின்றார். அருமையானவர்களே, இது நமக்கு முக்கியம். நாம் இன்று தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அவரால் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் அவர் உண்மை உள்ளவராக இருக்கின்றபடியினால் நமக்கு அவர் உண்மையை காண்பித்திருக்கின்றார். இந்த வாழ்க்கையான நிரந்தரமற்ற வாழ்க்கை எவ்வளவு நாட்கள் என்பது தெரியாது. 70, 80, 90 இருக்கலாம். ஆனால் நாம் எப்படி வாழ வேண்டும்? அதற்கு தான் என்ன செய்வாரே என்றால் 6 காரியங்களை அவர் அங்கே சொல்லியிருப்பார். 13வது வசனத்தை சொல்லுவார், தேவனே நீர் என்ன செய்ய வேண்டும் என்றால் எங்களை நீ திரும்பி பார்க்க வேண்டும். we must seek the Lord's presence. தேவன் நம்மோடு இருக்கின்றதை நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நாம் அதை தேட வேண்டும். எப்பொழுது தேவன் சென்று விடுவாரே என்றால் நாம் பாவம் செய்கின்ற பொழுது. அதான் தாவீது ஜெயிப்பார். 32ஆம் சங்கீதமாக இருந்தாலும் சரி, 51ஆம் சங்கீதமாக இருந்தாலும் சரி, தேவனே நீர் என்ன செய்ய வேண்டும் என்று என் மேல் கண்ணோக்கமாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் we must do self examination. நம்முடைய வாழ்க்கையை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். தேவன் என்னோடு இருந்து கொண்டிருக்கின்றாரா? அவருடைய வாழ்க்கையில் பாவம் இருக்கின்றதா? நம்முடைய வாழ்க்கையில் குற்றம் இருக்குமே என்றால் தேவன் நம்மோடு இருக்க மாட்டார். நம்மை கைவிடுவார் என்பது கிடையாது. அவருடைய பிரசன்னத்தை நம்மால் உணர முடியாது. அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய பாவத்தை நாம் தேவனிடத்தில் அறிக்கையிட வேண்டும். பாவத்தை தேவனிடத்தில் அறிக்கையிட்டு நாம் ஒப்புரவாக வேண்டும். தேவனுடைய பிரசன்ஸை, அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர வேண்டும். அதான் மோசே செய்வார். மோசே இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்தபடியினால் தேவன் என்ன சொல்வாரே என்றால் நான் உன்னோடு வரமாட்டேன். மோசே என்ன சொல்வார்? நீர் என்னோடு வரவில்லை என்றால் நான் சொல்ல மாட்டேன். உம்முடைய பிரசன்னம் என்னோடு வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, அருமையானவர்களே, இதுதான் நமக்கும் கூட. நாம் பாவம் செய்வோம் என்றால் நிச்சயமாக செய்வோம். பாவத்தை நாம் செய்கின்ற பொழுது நாம் பாவத்தை அறிக்கையிட்டு தேவனோடு ஒப்புரவாகி இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும். இது முதலாவது செய்ய வேண்டியது. இரண்டாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் 14வது வசனம், நாம் தேவனுடைய மகிமையை நாம் தேட வேண்டும். we must seek God's glory. தேவனுடைய கிருபை எனக்கு வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் நாம் கேட்க வேண்டும். நாம் நிர்மூலமாக இருக்கிறது அவருடைய கிருபை என்று நாம் சொன்னோம். நாம் உயிரோடு இருக்கின்றது அவருடைய கிருபை, ரட்சிக்கப்பட்டிருக்கின்ற அவருடைய கிருபை, இன்றைக்கு நம்மால் உணவு உண்ண முடிகின்றது அவருடைய கிருபை. அதான் இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் சொல்லுவார் உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் 7:8. இது நமக்கு தேவை. ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இடத்தில் கேட்க வேண்டும். ஒரு நாள் டோன்ட் எவர் ஆஸ்க் ஃபார் ஜஸ்டிஸ். தேவனிடத்தில் ஒரு நாளும் என்ன செய்ய, நீதியை கேட்காதீர்கள். நீதியை கொடுப்பாரே என்றால் நமக்குடைய நீதி என்ன? நரகத்துக்கு சொல்கின்றது. that's the only thing we deserve. அது ஒன்று தான் நமக்கு கிடைக்க வேண்டியது. நமக்கு தேவை தேவனுடைய கிருபை. தாவீது பாவம் செய்கின்றார். 51வது சங்கீதத்தில் உள்ளது என்ன சொல்வார்? தேவனே உம்முடைய கிருபையின்படி எனக்கு இறங்கும். உம்முடைய கிருபை என்னுடைய காண்பிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிருபை தேவை. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கின்றார். எந்த சூழ்நிலையிலும் மாறாதவராக இருக்கின்றார். நாம் கேட்கின்ற பொழுது கொடுக்கின்றவராக இருக்கின்றார். எனவே அருமையானவர்களே, நாம் தேவனுடைய பிரசன்னத்தை தேடுவது மாத்திரம் கிடையாது, அவருடைய கிருபையை நாம் தேட வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது 15வது வசனத்தில் we must see Lord's joy. தேவனுடைய சந்தோஷத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தேட வேண்டும். 15வது வசனத்தை வாசிக்கின்றேன். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும். இந்த உலகத்தில் நாங்கள் துன்பத்தை பட்டிருக்கின்றோம், கவலைப்பட்டிருக்கின்றோம். ஆனால் நீர் என்ன செய்ய வேண்டும் என்றால் எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வேண்டும், எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். மிகவும் கஷ்டமான காரியம் அருமையானவர்களே. இந்த உலகத்தில் துன்பம் வருகின்ற பொழுது, பிரச்சனை வருகின்ற பொழுது சமாதானமாக இருக்க முடியுமா? சந்தோஷமாக இருக்க முடியுமா? மிகவும் கஷ்டம். ஒரே இடத்தை காட்டி நான் விடுகின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கை. அப்போஸ்தலனாகிய பவுல், எனக்கு சரீரத்தில் முள் இருந்தது. 2 Corinthians 12ஆம் அதிகாரம் வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள். ஆனால் தேவனிடத்தில் நான் 3 தடவை முறையிட்டேன். ஜெபிக்கின்றார். தேவன் என்ன சொல்கின்றார்? My grace is sufficient for you. In your weakness my strength will be fully manifested. என் கிருபை உனக்கு போதும். தேவன் என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் விளங்கும் என்று சொன்ன உடனே I rejoice in that. நான் அதில் என்ன செய்கின்றேனே என்றால் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் நான் குறைவுள்ளவனாக இருக்கின்ற பொழுது, நான் வியாதி உள்ளவனாக இருக்கின்ற பொழுது தேவனுடைய மகிமை என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறது. எனவே நான் சந்தோஷமாக இருக்க முடியும். யோசித்து பாருங்கள் அருமையானவர்களே, முடியுமா? இதுதான் வாழ்க்கை. மோசே அதை தான் கேட்கின்றார். இதை நீர் எங்களுக்கு தர வேண்டும். நாங்கள் உலகத்தில் பிரச்சனைகள் மூலமாக கடந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு அந்த சந்தோஷத்தை நீ தர வேண்டும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில். நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை உண்டா? எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு. ஒரு பிரச்சனை ஒரு மனுஷனுக்கு, வேறொரு மனுஷனுக்கு வேறொரு பிரச்சனை, அவ்வளவுதான். ஆனால் அந்த பிரச்சனைகள் மத்தியில் சந்தோஷமாக இருப்பதற்கு தேவன் கிருபை கொடுக்க வேண்டும். அப்பொழுது நாம் என்ன செய்ய முடியுமே என்றால் உற்சாகமாக தேவனை நாம் துதிக்க முடியும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எனவே தேவன் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளை தேவன் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆசீர்வதிக்க வேண்டும். அதான் அவர் 16வது வசனத்தை சொல்லுவார். நான் சுருக்கமாக சொல்லுவேன், நேரம் ரொம்ப ஆகிவிட்டது, திட்டப்போறார்கள் எல்லாரும் இருந்தாலும் விட்டு விடுகின்றேன்.
சரி, நீங்கள் வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள். ஓகே, அந்த 15, 16 தேவன் என்ன சொல்வாரே என்றால், நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். எனக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கின்றார், எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கின்றார், எல்லாவற்றையும் நான் பார்த்திருக்கின்றேன், அதை என்னுடைய பிள்ளைகளும் பார்க்க வேண்டும். அது நாம் ஜெபிக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் அடுத்து நாம் பார்க்கின்ற பொழுது கடைசி வசனத்தினுடைய முதல் பகுதி என்னவென்றால், ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. தேவனுடைய அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய அழகானது நம்மில் ஜொலிக்க வேண்டும். எப்பொழுது நாம் அவரை ஏற்றுக்கொள்கின்றவர். அதான் போன கிறிஸ்மஸ் நாம் செய்தி கட்டோம் இல்லையா? we must reflect the light of God. தேவன் நமக்கு ஒளியாக இருக்கின்றார், அதை we must reflect. நாம் அதை நாம் பிரதிபலிக்க வேண்டும். எப்பொழுது பண்ண முடியும்? நாம் அதை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது. எனவே தேவன் பரிசுத்தராக இருக்கின்றபடியால் நாம் பரிசுத்தராக இருக்க வேண்டும். நம்மை பார்க்கின்ற மக்கள் பரிசுத்தத்தை நம்மிடத்தில் காண வேண்டும். அதை நாம் காண்பிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, கடைசியாக நாம் தேவனுக்கு ஊழியம் செய்கின்றவராக இருக்க வேண்டும். அதை தேவன் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும். இதுதான் அவர் கேட்கின்றது. நம்ம எல்லாருக்கும் தாளந்தை கொடுத்திருக்கின்றார், நாம் உபயோகப்படுத்தி கொண்டு நாம் தேவனிடத்தில் என்ன செய்ய வேண்டும் என்றால் உபயோகப்படுத்த வேண்டும். அதன் மூலமாக நம்மை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். இதான் கேட்கின்றார். நான் யோசித்து பார்த்தேன், மோசே இவ்வளவு பிரச்சனை இருக்கின்ற போது இதை கேட்கின்றாரே, நான் என்ன கேட்பேன்? ஒவ்வொரு புதன்கிழமை ஜெபத்தில் நான் என்ன கேட்பேன் உங்களுக்கு தெரியும். எனக்கு உடம்பு வலி இருக்கிறது, சுகத்தை தாரும், என்னுடைய வீட்டை பாதுகாத்துக் கொள்ளும், பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும், அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும், இவருடைய ஏதாவது கேட்டாரா? ஒன்றுமே கேட்கவில்லை. எனவே கேட்பது தப்பு என்று நான் சொல்லவில்லை, கேட்க வேண்டும். ஆனால் அவர் என்ன கேட்கின்றாரே என்றால், தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை நான் உலகத்தில் வாழ்வதற்கு எனக்கு ஞானத்தை கொடும். அனிமானிகளே, இது நம்முடைய வாழ்க்கையினுடைய எண்ணமாக இருக்கட்டும். 2025ஆம் ஆண்டினுடைய கடைசி ஓய்வு நாளில் வந்திருக்கின்றோம். நாம் தேவனிடத்தில் இந்த நாட்களை எடுத்து நமக்கு செய்த ஆசீர்வாதங்களை நோக்கி பார்ப்போம், தேவனை நோக்கி பார்ப்போம், மனுஷன் எப்படிப்பட்டவன் என்பதை நோக்கி பார்ப்போம். நமக்கு ஞானம் உள்ள இருதயத்தை தரும்படியாக விண்ணப்பம் செய்து தேவன் கொடுத்திருக்கின்ற வாழ்க்கைக்காக அவரை எப்படி பிரியப்படுத்தலாம் என்று வாழ்வோம். அப்பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார்களை முடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்க எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, மோசேயுடைய ஜெபத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொள்ள கிருபை கொடுத்தீர். இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கின்ற நாட்களில் உம்மை பிரியப்படுத்துகின்ற வாழ்க்கை வாழ்வதற்கு நீதாம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஏனென்றால் நீர் உண்மை உள்ளவராக இருக்கின்றீர், எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் உண்மை உள்ளவராக இருக்கின்றீர். உம்முடைய வாக்குத்தத்தங்களில் உண்மை உள்ளவராக இருக்கின்றபடியினால் அதை பிடித்து நாங்கள் வாழ்வதற்கு கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்களையே தாழ்த்தி ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். மீட்பரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமீன்.